சரிங்க, கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்றதுக்கு ஒரு ஒரு குறிப்பு வேணும்ல, ஒரு அடையாளம் வேணும் இல்லை, கண்ணில் பார்க்கறதுக்கு ஏதாவது வேணும் இல்லை, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லை, போட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லை, அடையாளம் வேணும் இல்லை, அப்போதானே நம்ப முடியும். இப்போ சிலுவை அடையாளம் உள்ளதான ஒரு சொரூபத்தை, ஒரு சிலுவை அடையாளத்தை நம்முடைய நெற்றிகளிலோ நம்முடைய கழுத்திலோ போட்டுக்கொண்டாதானே கடவுள் கூடியே இருக்கிறான்ற அந்த ஒரு ஃபீலிங் உண்டாகும். மனிதர்கள் அப்படி நினைக்கிறார்கள். என்று சொன்னால் கண்களில் பார்ப்பதற்கும் தொட்டுக்கொள்வதற்கும் ஏதாவது ஒரு அடையாளத்தை தேடுகிற உலகம் இது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்பப்படுகிற நீ உறுதி. அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசமாயிருப்பதே அந்த ரகசியம். இது ஒரு ரகசியம். கிறிஸ்து எப்படி வாசமாயிருக்கிறாரா? சிலுவையின் அடையாளத்தில் என்னோடு கூட வாசமா இல்லை, என் கூட இல்லை. நான் போட்டுட்டு சிலுவை அடையாளத்தினால் வாசமா இல்லை. வேத வசனம் சொல்லுது, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசமாயிருப்பதே அந்த ரகசியம். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையிலே ஏன் சொன்னா, வாழ்க்கைக்கு நம்முடைய பாக்கியத்துக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளும் அறிவுரைகளும் பலனும் ஜீவனும் வாக்குத்தத்தங்களும் அவரிடத்தில் உண்டு. ஆமென். நாம் நம்பி இருக்கிறவர். பாருங்க, இன்னொரு வார்த்தை கூட சொல்லுது, சங்கீதி 84:4. ஆமென். யார் பாக்கியவான்கள்? உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, எது அவருடைய வீடு, எது கர்த்தருடைய வீடு? என் நாமத்தில் எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் என் வீடாகிய ஜப வீடு என்று சொல்லுகிறார். அப்ப வீடு, அவருடைய வீடு, அதாவது அவர் இருக்கிற இடம் எது? நம்முடைய இருதயத்துக்குள் அவர் இருக்கிறார். அதையும் தாண்டி எங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில். ஆமென். ஆகவே தான் சபை கூடி வருதல் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரையிலும் கூட உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிற ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதுமே துதித்து கொண்டு இருப்பார்கள். அப்ப துதிக்கிற இடம் தான் அவருடைய வீடு மாதிரி அவர் நினைக்கிறார். இப்ப நம்ம சபையாய் சேர்ந்து அவரை துதித்து கொண்டு இருக்கிறோம். இங்கே அவர் தம்முடைய வீடாக அதை நினைத்து, அவர் தங்கும் இடமாக நினைத்து, நமக்குள் அவர் ஆவியானவராய் தங்கி இருந்தாலும் அவருடைய இன்னும் அதிகமான மகிமையோடு நம்மத்திலே வெளிப்பட்டு இங்கே நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியத்தையும் நன்மையும் அருளும்படியாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அதனால் தான் சாலமோன் பலி செலுத்தின பொழுது அந்த மகிமை அந்த ஆலயத்தை மூடியதாம். மகிமையில் தான் அவர் தங்கி இருக்கிறார். அவருடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிற ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதுமே துதித்து கொண்டு இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், பாக்கியவான்களாய் வாழும்படி அழைக்கப்பட்டோம். பாக்கியவான்களாய் அவர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை உறுதியாய் இருக்கிறது. ஏசா 26:3 கூட வாசிக்கலாம். உண்மையே நம்பி இருக்கிறபடியா. இயேசுவை நம்பும் பொழுது பல நம்பிக்கை இல்லைங்க. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுகிறோம். சந்தோஷமா இருந்தாலும் காணப்படுகிறோம், துக்கமா இருந்தாலும் காணப்படுகிறோம். ஏன் தெரியுமா? அவரை உறுதியாய் நம்பி இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உறுதியாய் நம்பி இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு உலகத்தில் தெய்வ நம்பிக்கை உடைய மனுஷர்களுடைய செயலை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை இயேசுவை கூட நம்பி இருப்பாங்க, இல்லை அவருடைய நம்பிக்கை பிரகாரம் நம்பி இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கடவுளுடைய அவருடைய நம்பிக்கையில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் சில சங்கடமான சூழ்நிலை வருகிற பொழுது அவர்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டு வேற இடத்தில் போய் பரிகாரத்தை தேடுவார்கள். பழைய ஏற்பாட்டில் கூட மக்கள் அப்படிதான் செஞ்சாங்க, இன்றைக்கு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க
தேவன் விரும்புகிறார் எப்படிப்பட்டா இருக்கிறது என்று சொன்னால் உண்மையே சொல்ல உண்மையே என்ன வந்தாலும். அதனால் தான் ஒரு பாடல் சொல்லுது, என்ன வந்தாலும் நம்புவேன், எது நடந்தாலும் நம்புவேன். ஆமென். எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? இந்த நம்பிக்கையை குறித்து சொல்லணும்னாக்கா யோபு போல நம்பிக்கை. யோபுடைய மனைவியே என்ன சொல்றா, நீ இயேசு மேல இருக்கிற நம்பிக்கை விட்டுருப்பா, இந்த மாதிரி கஷ்டம் உன் வாழ்க்கையில, இப்போ இயேசு மேல இருக்கிற நம்பிக்கை விட்டுரு போ, எனக்கு கடவுள் உதவி செய்யலைன்னு சொல்லிட்டு நீ அவரை தூஷணம் பண்ணிட்டு நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், நான் செத்தாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கை தாங்க நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியத்தை கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையாய் மாறுகிறது. தேவனிடத்தில் பாக்கியத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ரோமர் 4:18 இங்க ஒரு மனுஷன் நம்புறான் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும். நம்புவதற்கு ஏதுவில்லாது இருக்கிறது அப்படின்னா நம்புறதுக்கான எந்த ஒரு அடையாளம் தெரியல, ஆனால் நம்புகிறேன். நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு எந்த ஒரு அடையாளம் கிடையாது, ஆனால் நம்புகிறேன். அதுதான் எபிரேயர் 11:11 சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? நம்பப்படுதல் உறுதி, காணப்படாத நிச்சயம். நம்புறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஒரு மனிதர்களாக இருக்கிற நாம் நம்ப வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு குறிப்பு வேணும். இன்னைக்கு எதுக்கு பலவிதமான உருவங்களை வைத்து வழிபடுகிறார்கள். அவரிடத்தில் போய் கேட்டாக்க நீங்க சொல்லுங்க, சரிங்க கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்றதுக்கு ஒரு ஒரு குறிப்பு வேணும் இல்ல, ஒரு அடையாளம் வேணும் இல்ல, கண்ணில் பார்க்கறதுக்கு ஏதாவது வேணும் இல்ல, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்ல, போட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்ல, அடையாளம் வேணும் இல்ல, அப்பதானே நம்ப முடியும். இப்ப ஒரு ஒரு சிலுவை அடையாளம் உள்ளதான ஒரு சிலுவை அடையாளம் உள்ளதான ஒரு சொரூபத்தை, ஒரு சிலுவை அடையாளத்தை நம்முடைய நெற்றிகளிலோ நம்முடைய கழுத்திலோ போட்டுக்கொண்டாதானே கடவுள் கூடியே இருக்கிறார்ன்ற அந்த ஒரு ஃபீலிங் உண்டாகும். மனிதர்கள் அப்படி நினைக்கிறார்கள். என்று சொன்னால் கண்களில் பார்ப்பதற்கும் தொட்டுக்கொள்வதற்கும் ஏதாவது ஒரு அடையாளத்தை தேடுகிற உலகம் இது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்பப்படுகிற நீ உறுதி. அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசமாயிருப்பதே அந்த ரகசியம். இது ஒரு ரகசியம். கிறிஸ்து எப்படி வாசமாயிருக்கிறாரா? சிலுவையின் அடையாளத்தில் என்னோடு கூட வாசமா இல்லை, என் கூட இல்லை. நான் போட்டுட்டு சிலுவை அடையாளத்தினால் வாசமா இல்லை. வேத வசனம் சொல்லுது, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசமாயிருப்பதே அந்த ரகசியம். மகிமை நம்பிக்கையாய் நம்மளுக்குள் வாசமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்டதான உறுதியான நம்பிக்கை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே பாக்கியத்தின் மேல் பாக்கியத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. தேவனை உறுதியாய் நம்ப வேண்டுமானால் நாம் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அறிய வேண்டும். நாம் விசுவாசிக்கிறதை யார் என்று நமக்கு அறிவிப்பதற்கு நமக்கு கொடுத்திருக்கிறதான விளக்க உரையும் வேத விளக்க உரை பிளஸ் அவருடைய வாக்குத்தத்தங்கள் அடங்கிய ஜீவ அப்பமாய் இருக்கிறதான் பரிசுத்த வேதாகமம். ஆமென். அவரை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி காடுகிறது. அதனால் தான் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இது தேவ பலனாய் இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு இது பைத்தியமாய் தெரிகிறது. இது உணவுங்க, இது பலன் கொடுக்கிறது. யாருன்னு நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது. பாருங்க, 2 தீமோத்தேயு 1:12 ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பாருங்க, ஒரு கேரண்டி. இந்த மனுஷனுக்கு ஒரு கேரண்டி. என்ன சொல்லுகிறான்? எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா.
என்ன சொல்றான்? என்ன பாடு என்ன கஷ்டம் வந்தாலும் கூட அவன் சொல்றான், நான் வெட்கப்படுறது இல்லைங்க, நான் வெட்கப்பட்டு போக முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் வெட்கப்பட முடியாது? நான் நம்பி இருக்கிற கண்மலை, நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென். இதுதாங்க விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. என்னமோ ஏனோ தானோ என்று ஏதோ கூப்பிட்டாங்களே, ஏதோ நம்பணுமே, ஏதோ போகணுமே, ஏதோ என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு எங்கேயும் போய் பார்த்துடலாம், இது இல்லைங்க நம்பிக்கை. இவன் சொல்றான், பாடு, கஷ்டம், வேதனை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஏன் தெரியுமா? அவன் அனுபவிச்சு பார்த்துட்டான். எப்படி அனுபவிச்சு பார்த்துட்டான்? அவன் கை கட்டப்பட்டவனாக, கால் கட்டப்பட்டவனாக, தொழுமரத்தில் மாட்டினவனாக, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவரை துதித்து பாடுகிறான். அவருடைய மகிமை இறங்கி வந்து அவனை விடுவித்ததை அவன் அனுபவித்து விட்டான். ஆகவே அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார். விடுவாரா? விட முடியாது. அவர் வெட்கப்பட விடமாட்டான்ற உறுதியும் அறிவும் பிளஸ் கேரண்டி. அவன் சொல்றான், வல்லவராய் இருக்க என்று நிச்சயம். அப்படின்னு என்ன கேரண்டி? எனக்கு ஒரு கேரண்டி இருக்குது. இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. அப்படியே நிற்கணும், அதுலேயே நிற்கிறது தான் விசுவாசம். நாணலை போல சாய்கிறது அல்ல, காற்றில் சிக்கின கப்பலை போல தடுமாறுகிறதல்ல விசுவாசம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னைக்கு கஷ்டம் இருக்கலாம், இன்னைக்கு பாடு இருக்கலாம், இன்னைக்கு நிந்தை இருக்கலாம், இன்னைக்கு அவமானம் இருக்கலாம், இன்னைக்கு நெருக்கப்படலாம். 2 கொரிந்தியர் 9:8 வாசித்து பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையும் பெருக செய்ய பலமாயிருக்கிறார். யாருன்னு அறிஞ்சிருக்கிறாரு பாருங்க. யாருன்னு அறிஞ்சதுனால தான் ஆவியானவர் மூலமாக இந்த வார்த்தைகளை அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? யாருன்னு எனக்கு தெரியுங்க, அவர் உங்களுக்குள்ள நல்ல கிரியைகளை பெருக செய்ய, சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய அவர் கிருபையுள்ளவராய் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை பற்றி தான் அறிவு நமக்கு. உலக அறிவு பாருங்க, உலகத்தில் சில காரியங்களை அறிந்து கொண்டால் இருமாப்பு உண்டாக்கும். அப்படிதான் சொல்லுது, அறிவு இருமாப்பு உண்டாக்கும். உலகத்தில் சில காரியங்கள் குறித்து, சில விஷயங்கள் குறித்து அறிஞ்சுட்டாக்க உடனடி இருமாப்பதும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், உடனடியாக எனக்கு அதை பற்றி தெரியும், இந்த காரியங்களை பற்றி தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும், இந்த காணொலாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு இருமாப்பு வந்துடுது. ஆனால் இதை அறிய அறிய விசுவாசம் வருகிறது, நம்பிக்கை பெருகுகிறது, நன்மைகள் உண்டாகிறது, பாக்கியம் உண்டாகிறது. ஆகவே தான் இதை அறிகிற, கர்த்தரை அறிகிற அறிவில் பெருக வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்பதை ஒரு சில வசனங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாக இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. யாரா? நம்முடைய ஆண்டவர் பெரியவரும், எல்லாம் சொல்லுங்க, பெரியவரும் பலமுள்ளவரும் அளவில்லாத அறிவுள்ளவர். ஆமென். யாருங்க? இப்படி அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நம்புகிற அந்த இயேசு யார்? அவர் பெரியவர், பலமுள்ளவர், அறிவில் அளவில்லாதவர். அதில் உலகத்தில் இருக்கிற மனுஷன், ரொம்ப அறிவு இருக்குது, பயந்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. எனக்கு ரொம்ப பலன் இருக்குது, பயந்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. நான் பெரிய ஆள், பயந்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற பெரியவர், அவர் பலமுள்ளவர், அவர் அறிவுள்ளவர். அவன் ஆமானின் தந்திரத்தையே அதமாய் போடுறான். ஆமான் நினைக்கிறான், எனக்கு தான் எல்லா ஞானமும் இருக்குது அப்படின்னு. இன்னும் பார்வன் நினைக்கிறான், பயங்கர நான் டெக்னிக்காக நான் ஆண் பிள்ளைகள்லாம் கொண்டுடுறேன். அதோட கோடி மடங்கு அறிவுள்ளவர் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன். ஆமென். பரிசுத்தன் அறிவு. நீதிமொழி 9:10. ஆமென். எல்லாம் சொல்லு, பரிசுத்தரின் அறிவு. அத்தாங்க உண்மையான அறிவு.
இன்னைக்கு எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்றவன் இந்த பரிசுத்த தெய்வத்தை குறித்தான அறிவில்லாத வாழ்றத பார்த்துருக்கிறீங்களா? எல்லாம் தெரியும். அதனால தான் தேவன் சொல்றாரு, உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானகளை தெரிந்து விட. நம்மளாம் ஒரு மாதிரி பைத்தியம். நம்மளுக்குலாம் உலகத்தில் அவ்வளோ ஒன்றும் தெரியாது. சில காணும் தெரியாது, அரசியலை பற்றி தெரியாது, தந்திரங்களாம் தெரியாது, சில நுணுக்கங்களாம் தெரியாது, டெக்னிக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, உண்மைதான். ஆனால் நாம் உலகத்துக்கு நம்ம பைத்தியம். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டார் நம்மை ஞானிகள் என்று. ஹல்லேலூயா. ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க. உலகம் என்ன விதமான ஒரு அறிவோடு செயல்பட்டாலும் கூட என் தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் ஞானத்தையும் அறிவையும் தந்து நம்மை நடத்த இன்றைக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். ரோமர் 10:2. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. தேவனை குறித்து வைராக்கியம் இருக்குது, ஆனால் எப்படிப்பட்ட வைராக்கியம் இல்லை? அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஏன்னா சரியா தேவனை அறியலை, சும்மா வெறுமனே ஒரு வைராக்கியம் கடவுள் மேலே. எனக்கு தெய்வ பக்தி உண்டு, நான் என்னுடைய ஒரு விசுவாசம் அப்படின்றதான ஒரு வைராக்கியம் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட வைராக்கியம் இல்லை? அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, தேவன் யார் என்று இன்னும் தெளிவாய் அறியவில்லை. அவர் சொல்லுகிற அவரை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு டிகிரி படித்து விட்டால் அவரை அறிந்துவிட முடியாது. ஒரு BA BEd பண்ணிவிட்டால் அவரை அறிந்துவிட முடியாது. அவரை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சுகம் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னை பற்றி கற்றுக்கொள்ளணும், என்னை பற்றி அறியினா என்னிடத்தில் வாருங்கப்பா. அவர்கிட்ட போகிறதுல கற்றுக்கிறதுக்கு, அவருடைய வேதாக வசனத்துக்குள்ளே போய் வசனத்தை நம்புறதுல கற்றுக்கிறதுக்கு. ஆனால் உலகத்தில் போய் நிறைய நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறாங்க. ஆனால் அத்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. சரியாக அறியல, சும்மா வெறுமனே தங்களுடைய மத நம்பிக்கையையும் தங்களுடைய தேவனை குறித்து சரியான அறிவில்லாமல் நம்புகிறார்கள், வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். அது தேவனை பற்றி அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து வைராக்கியம் பாராட்டினால் அது நல்லது. ஆமென். ஆகவேத்தான் நாம் தேவனை இன்னும் அதிகமாய் அறியத்தான் நமக்குள் அவர் மேல் ஒரு வைராக்கியம் உண்டாகும். அவர் மேல் ஒரு உறுதியாய் நாம் நிற்க முடியும். எபேசியர் 3:19. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். ஒரு ஜெபம் பரிசுத்தவான்களுக்காக ஒரு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் பாருங்க, நாமெல்லாம் இப்படி பல நேரங்களில் ஜெபித்திருக்க மாட்டோம். நான் பல தடவை இந்த ஜெபத்தை எடுத்து நான் ஜெபித்திருக்கிறேன் சபைக்காக. நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்களோ இல்லையே தெரியல. ஜெபம் அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டால், யோபு பல சொல்லுவான், நான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். இப்படிதாங்க நம்பினாங்க ஆதி பரிசுத்தவான்கள். புனிதர்கள் எல்லாம் போய் பாருங்க, பரிசுத்தவான்களுடைய சரித்திரம்லாம் எடுத்து பாருங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் மற்றும் கிறிஸ்துவ வாழ்ந்தவர்களுடைய எல்லாம் அவருடைய சரித்திரங்களை எடுத்து பாருங்க. எப்படி நம்பினாங்க? அப்படி கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. தலைகீழ சிலுவையில் அறையிறான், நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. சிங்க கெபியில தூக்கி போடுறான், நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. ஹிட்லர் காலத்தில் வாழ்ந்ததானே ஒரு சாட்சி படிக்கும் பொழுது என் உடம்பெல்லாம் செலுத்துச்சு. தன் கையில இயேசுவின் நாமத்தை பச்சை குத்திட்டு இருக்கிறான். அந்த ஹிட்லர் பிடிச்சதும் அவனை
அவனை பிடிச்சி கையை பார்க்குறான். அவனுடைய இயேசு நாமத்தை பதிச்சிட்டு இருக்கிறான். உடனடியாக அவன் கையை வெட்டிட்டான். இயேசு நாமம் பதிக்கப்பட்ட கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், பார்த்து இங்கே முத்திரிக்கப்பட்டிருந்த இந்த அடையாளத்தை சுமந்த இந்த கையை தானே வெட்டிட்ட, இயேசு இங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுவேன் அப்படின்னானா. இதாங்க உறுதி. இயேசு இங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுவேன் அப்படின்னானா. அப்போ அங்கேயும் அவன் சொன்னானா, நான் செத்தாலும் இயேசுவோடு இருப்பேன். இயேசு விட்டு என்ன பிரிக்க முடியாது. ஒருவேளை இயேசுவின் நாமம் எழுதப்பட்டிருந்த கையை துண்டிச்சிட்ட, ஆனால் இயேசுவோடு நான் இருக்கிறது உறுதி. இயேசு என் ஆவியோடு கலந்திருக்கிறார், என் உயிர் மூச்சோடு கலந்திருக்கிறார். இதுதான் அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள வாழ்க்கையில் பாக்கியங்கள் தானாய் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படவும், அறிவிக்கிட்டாத நண்பை எவ்வளவு இன்னும் அறிய ஐயோ இவர் பேர்பட்டவரா அன்பு அறிய ஒரு மனுஷனுக்குரிய அவனுடைய நற்குணங்களை அறிய உறவு பெருகுகிறது. இயேசுவோடும் நமக்கு அப்படிதான். கொலேசியர் 2:3. அறிவு ஞானம் என்பவருடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. யாருக்குள்ள? இயேசுக்குள்ள அறிவு ஞானம் என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப அறிவு வேணுமா, ஞானம் வேணுமா? அதனால் தன் வேதவசம் சொல்லுகிற கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீத்து 1:3. ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. எப்படி பாருங்க, எப்படி தேவ பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணுமா? ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியம் என்ன எதுங்க? உங்களுடைய வேதமே சத்தியம். அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவு. இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அநேகருடைய வாழ்க்கையில சத்தியத்தை போதுமான அளவுக்கு அறிகிறதுல சும்மா வெறுமனே மூளை அறிவில் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். நல்லது, நம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய மூளை அறிவில் தான் வைக்கிறோம். ஆனால் அதை தாண்டி நம்முடைய மனதளவில் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும் பொழுதுதான் அவருடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும். இல்லைன்னா யாராக இருந்தாலும் தடுமாற முடியும், யாராக இருந்தாலும் சோர்ந்து போக முடியும். வேதம் நமக்கு தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை வார்த்தைகளால், ஜீவ வார்த்தைகளால் எடுத்து காட்டுகிறது. சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாருங்க, இப்பொழுது தேவன் யார் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் இப்பொழுது வாசித்த இத்தனை வசனங்களிலும் அவர் பெரியவர், அவர் அறிவு உள்ளவர், அவர் ஞானம் உள்ளவர், அவர் வல்லவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இதெல்லாம் எப்படி நம்ம கற்றுக்கிட்டோம்? ஏதோ உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு உருவத்தை வச்சு அவர் பெரிய ஆளை காமிச்சு அவர் பெரியவர்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குதா? கற்றுக் கொடுக்க முடியுமா? இல்லை. இப்போ ஒரு சினிமா படங்களில், ஒரு கார்ட்டூன் படங்கள் எல்லாம் பெரிய ஆளை காமிக்கணும்னாக்கா நிற்க வச்சு ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பெரிய ஆளுக்கு ஒரு பெரிய உருவத்தை கொடுத்து பெரிய ஒரு சாதனை செய்கிற மாதிரி உருவகப்படுத்தி தான் அந்த ஆள் பெரிய ஆளுன்னு காமிப்பாங்க. ஆனால் தேவன் வார்த்தையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார், சத்தியத்தின் மூலமாக. அப்போ இந்த வசனங்கள் சொல்லுகிறது பெரியவர் என்று சொல்லி, ஆகவே நான் நம்புகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு வல்லவர் என்று, ஆகவே நான் நம்புகிறேன். அப்படி நம்பும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிரியைகள் நடக்கிறதா இருக்குது. அதைத்தான் அவன் சொல்லுகிறான். சங்கீதம் 119:92 சொல்கிறான், வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தான். அப்ப வேணும். அவன் ஒரு துக்கம் உண்டாகும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது எது? இந்த உலகத்தில் இருக்கிறதான சந்தோஷப்படும்படியான நிகழ்ச்சிகள் அல்ல. சில பேர் ரொம்ப இன்றைக்கும் கூட நிறைய பேர் வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்.
கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கணவன் மனைவி சண்டையோ இல்லை அவங்களுடைய தொழிலையோ பிஸ்னஸ்லையோ குழப்பங்களாக இருக்கலாம். சில பிரச்சனை உடனடியாக போய் பேஜாராக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மதுபானம் அருந்துகிறது உண்டு. சில பேர் மற்ற விதமான எங்கேயோ வெளியில் தூரமாக போயிடுறது உண்டு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நகைச்சுவை சேனல் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதில் உட்காந்து கொஞ்ச நேரம் இந்த மனசில் இருக்கிற துக்கத்தை போக்கிக்கலாம், அப்படி கொஞ்சம் அந்த மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறது உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் நிரந்தரமான பரிகாரம் அல்ல. இவன் சொல்லுகிறது தான் நிரந்தரமான பரிகாரம். எது தெரியுமா? வேதம் என் மன மகிழ்ச்சி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறது என்ன? நம்மளுக்கு என்ன வந்தாலும் கூட வேதா வசனத்துக்குள்ளே நம்மளுக்கு பதில் உண்டு. அதுதான் 1 சாமுவேல் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். 1 சாமுவேல் என் உள்ளத்தை தேற்றுகிற ஒரு வசனம். 1 சாமுவேல் 30:6 தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சொல்லுங்களே எல்லாரும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்படும் பொழுது என்னங்க பண்ணுவோம்? நாம் ரொம்ப நெருக்கப்படுறோம். வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா? நீங்கள் புதிதாக வந்திருக்கலாம், எத்தனையோ வருஷ காலமாக நான் விசுவாசியாக இருக்கிறேன்னு சொல்லலாம். யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் சில நேரங்களிலே நெருக்கங்கள் உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே, வேலை ஸ்தலங்களிலே நெருக்கங்கள் என்பது உண்டு. அந்த நெருக்கங்களின் மத்தியிலே நாம் என்ன செய்கிறோம் என்பது கவனமாக இருக்க வேண்டும். அங்குதான் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற இடமாக இருக்கலாம். அந்த இடத்துல நெருக்கப்பட்டான். எல்லாரும் கூட கல்லெறிகிற ஒரு அளவுக்கு போயிட்டான். தாவீது ஓடி இருக்கலாம், தப்பிச்சு இருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒன்று, சங்கீதம் 119:92 எப்படி கடைப்பிடிக்கிறான் பாருங்க. ஏற்கனவே அவன் அதெல்லாம் அனுபவிச்சு வந்ததுனால தான் அவன் எழுதுறான். என்ன சொல்றான்? என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்து போகாதபடிக்கு தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை சொல்லுங்க. தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நெருக்கப்படுகிற நேரங்களிலே ஜெப உதவியை நாடுகிறது தவறல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நோக்கி பார்ப்பது. அங்கே தான் திடன் உண்டு. அவர்தான் நம்மை திடப்படுத்துகிறவர். அவர்தான் நம்முடைய துக்கத்தில், நம்முடைய வேதனைகளில் நம்மை திடப்படுத்துகிறவர். மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உங்களையும் என்னையும் திடப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு என்பதை மறக்காமல் அவருடைய சமூகத்துக்கு சென்று அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து படித்து ஏற்றுக்கொண்டு அறிந்து அதை அறிக்கை பண்ணி ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். அநேகருடைய வாழ்க்கையில உடைந்து போன நேரத்தில் ஏதோ ஒரு பாடல் உங்களை தூக்கி இருக்கும், திடப்படுத்தி இருக்கும். ஏதோ ஒரு வசனம் உங்களை திடப்படுத்தி இருக்கும். அதுதாங்க ஜீவன் உள்ளதுன்னு அறிவோம். ஆமென். அதுதான் ஜீவன் உள்ளது. ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்பீங்க பாருங்க. இன்னும் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில. இன்னும் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் போ அப்படின்னும் போது ஒரு வார்த்தை அவங்களை காப்பாற்றிருக்கும். அதான் திடன். அப்படிதான் தாவீது திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தையை கொண்டு திடப்படுத்தி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தோஷமா இருக்கும் பொழுது கவலையே கிடையாது. சில நெருக்கத்தின் மத்தியில், இக்கட்டின் மத்தியில், வேதனையின் மத்தியில் ஒண்ணுமே புரியல, மரண இருளா இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. அதுதான் இயேசு சொல்லுகிறார். யோசுவா 1:5-9 தேவன் கற்றுக் கொடுக்கிறார் யோசுவாவுக்கு. நீ உயிரோடு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக.
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? யோசுவாவுக்கு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நமக்கும் அதையே தான் சொல்லுகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? அப்போ நான் யார் அப்படின்றத, நான் யார், என்ன செய்திருக்கிறேன், நான் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை நீ நம்பி திடமனதாயிரு. நீ இந்த தேசத்தை அவளுக்கு பங்கிடுவாய். கற்பித்த நியாயப்பிரமாணத்தை மிகவும் கவனமாய் நீ காத்துக்கொள். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு அதை காத்துக்கொள். அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுகிறார்? இதைத்தான் கண்டுபிடிச்சிட்டான். யார் கண்டுபிடிச்சு தெரியுமா? இதை கண்டுபிடிச்சு யார் தெரியுமா? உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. தயவு செய்து நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வாயிலே இருக்க வேண்டியது புலம்பல் அல்ல. வாயிலே இருக்க வேண்டியது தோல்வியின் வார்த்தைகள் அல்ல. வாயிலே இருக்க வேண்டியது குறை கூறுகிற வார்த்தைகள் அல்ல. வாயிலே இருக்க வேண்டியது மற்றவனை குற்றப்படுத்துகிற வார்த்தை அல்ல. மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற வார்த்தைகள் அல்ல. இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதான அந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் பற்றிதான புலம்பல் அல்ல. வாயில இருக்க வேண்டியது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தங்கள், நான் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வார்த்தைகள் எங்க பிரியக்கூடாது? வாயிலிருந்து பிரியக்கூடாது. இதை அப்படியே பிராக்டிஸ் பண்றான். யாரு ஒருத்தன் பிராக்டிஸ் பண்றான்? அவன் தான் தாவீது. அப்படியே பிராக்டிஸ் பண்றான். இந்த இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், கர்த்தரும் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே நேரத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்படின்னாக்கா அவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும், தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்தும் என்ன சொல்லி இருக்கிறாரோ, என்ன வாக்குரைத்து இருக்கிறாரோ, அதையே ரிப்பீட் பண்ணி, அறிக்கை பண்ணி கொண்டு, சொல்லிக்கொண்டு, ஜெபித்து கொண்டு, துதித்து கொண்டு, பாடலாய் பாடிக்கொண்டு இருக்கிற மனுஷன் அவருடைய வாழ்க்கையிலே பாக்கியங்கள் வரும், ஜெயம் வரும் என்பதை அவன் அறிந்து கொண்டு அதை பிராக்டிஸ் பண்ணுகிறான். இந்த புஸ்தகத்தில் இருந்து சத்தியத்தை எடுத்து தேவனை பற்றி அறிந்து அதை அப்படியே உபயோகப்படுத்துகிறான் தன்னுடைய வாழ்க்கையில. உபயோகப்படுத்தி அவன் ஜெயம் எடுக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4-10. அப்பொழுது ஊரனாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழம் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சிராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலாடு வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோற்றின் மேல் வெண்கல கிடங்கையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைவரத்தின் நிறத்தையும், அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்பது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சீடர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன் தான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நான் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவார். பாருங்க, இந்த இடத்துல கோலியாத் என்கிறதான இந்த சம்பவத்தை எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேரில் ஒரு வீரன் இங்க வந்து இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் பண்ணும்படியாக நிற்கிறான். அப்ப இந்த மனுஷன் அவனுடைய அறைக்கூவல் விடுகிறான். இவனை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம்
நம் 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 ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு சத்தியம். இது ஒரு பிரசங்கம் அல்ல, ஏதோ உங்களை உற்சாகப்படுத்தி விட்டு அனுப்புகிறதான பிரசங்கம், ஆசீர்வாத வசனங்கள் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதான ஒரு சத்தியம். இந்த இவனை குறித்து உருவகப்படுத்துகிறது. இவன் யார், எவ்வளவு பெரியவன், ஆய் ஊய், இவனுடைய கால், இவன் கவசம், இவன் தோல், இவனுடைய ஈட்டி, இவனுடைய ஹைட்டு, இவனுடைய வெயிட்டு எல்லாம் உருவகப்படுத்துகிறது பாருங்க. அப்படி இந்த வார்த்தைகளில் அவனை குறித்து, அந்த கோலியாத்தை குறித்து உருவகப்படுத்தும் பொழுது நம் கண் முன்னால் வந்து விடுகிறது, பெரிய ஒரு படம் வந்து விடுகிறது. ஓ, பெரிய ஆளாக இருப்பான், பெரிய பயங்கரமான ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அப்படி உருவகப்படுத்துகிறான். இன்றைக்கும் அப்படிதாங்க. உங்க வாழ்க்கையில் பாருங்க, பிசாசு உருவகப்படுத்துவான் பெருச உருவம். ஓ, இது இப்படியா, ஓ இவ்வளவா, இவ்வளவு கடனா, இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு எதிர்ப்பா, இவ்வளவு தொல்லையா, பெருச உருவம் பெருச உருவகப்படுத்தி காண்பிப்பான். எனக்கு என்ன ஒரு இதை தியானிக்கும் பொழுது என்ன ஒரு வெளிப்படுகிறதுன்னு சொன்னாக்கா, இந்த கோலியாத்தை எவ்வளவாய் உருவகப்படுத்தினது இந்த வசனங்கள். ஆனால் இந்த கோலியாத்தை வீழ்த்தின தாவீதை குறித்து உருவகப்படுத்தவே இல்லை. அவனை எப்படி உருவகப்படுத்த தெரியுமா? அவன் சிறு பையனாக இருந்தான். தன்னுடைய அண்ணன்மாருக்கு உணவு கொண்டு போன ஆடு மேய்க்கிற சிறு பையனாக இருந்தான், அவ்வளோதான் அவனை பற்றி உருவகப்படுத்துகிறது. ஆனால் கோலியாத்தை பாருங்க, அவனுடைய ஹைட்டு, வெயிட்டு, அவனுடைய எல்லாம், அவன் ஈட்டி, அவனுடைய கவசம் எல்லாத்தையும் பெருசாக உருவப்படுத்தி காண்பிக்குது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக பெருசாக உருவகப்படுத்தி காட்டினாக்கா அவங்கக்கிட்ட நம்மளால் அவங்கள எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுன்றத தெரிஞ்சுக்கணும். முடியாது, உண்மைதான் அது. அப்படி தான் நடக்குதுங்க. 17-11 வாசித்து பாருங்க. அதுலேயே எஸ், இது மனித இயல்பு. ஒரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது, ஒரு எதிர்ப்பை பார்க்கும் பொழுது, ஒரு போராட்டங்களை பார்க்கும் பொழுது, ஒரு தேவையை பார்க்கும் பொழுது அனைவரும் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த உருவத்தை பார்த்து கலங்கி பயப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற ஒரு சுபாவம், இயற்கையின் சுபாவம். அது கலங்கிதான் ஆக வேண்டும். ஏன்னா எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் கண்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்டதான உருவகத்தை பார்க்கும் பொழுது கலக்கம், பயம் உண்டாகிறது சகஜம். புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு வசனம் இதை குறித்து சொல்கிறது. 1 பேதுரு 5:8. புரியுதப்ப? கர்ஜிக்கிற சிங்கம் போல் அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்துது. எது? பிசாசின் தந்திரத்தை, பிசாசின் வஞ்சனையை, பிசாசின் திட்டங்களை கர்ஜிக்கிற சிங்கம் போல உருவகப்படுத்துது. அப்படின்னும் போது பாருங்க, கோலியாத்தையும் பெருசா உருவகப்படுத்துது, சிங்கம் போல வருது, எவனை விழுங்கலாமோ அப்படின்னு சொல்லி பெருசா காண்பிக்குது. அது மாத்திரமா? பெருசா காண்பிக்கிறது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியம் இருக்குது. பிசாசு கொண்டு வருகிற காரியம் பெருசா காமிக்கிறான். ரெண்டாவது பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வரான். அடுத்து 1 சாமுவேல் 17-16. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. காலையிலையும் பிரச்சனை, மாலையிலையும் பிரச்சனை. அனுபவிச்சிருக்கிறீங்களா? அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பிரச்சனை தேவனை நம்புகிறவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள் அப்படின்னா பரவாயில்ல, காலையிலையும் பிரச்சனை, சாயங்காலம் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேகருடைய வாழ்க்கையில் உண்டு. அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், இனி அனுபவிக்கலாம், அனுபவித்து நீங்கள் அதை ஜெயித்து வந்திருக்கலாம். எந்த ஒரு ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். இது உலகத்தில் உண்டாகிறதான ஒரு இயல்பான ஒரு செயல், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. பெருசா உருவகப்படுத்துறான், சிங்கம் போல பயங்காட்டுறான். அடுத்து காத்தாலையும் டென்ஷனு, பொழுதாகவும் டென்ஷனு, ஒவ்வொரு நாளும் டென்ஷனே தான் பண்ணிட்டு இருக்குது இந்த பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு அங்கிருந்தான இஸ்ரவேல் மக்கள் மற்றும் ராஜா சவுல் ராஜா இவங்களால முடியல. என்ன பண்றாங்களா? அவங்க ஓடுறாங்களாம். அவங்க எப்படி ஓடுறாங்க? அவங்க ஓடினார்கள். அப்படியே இருக்குது. அவங்க அந்த இதை பார்த்து அவங்க எப்படி ஓடினாங்களா? மான்ஸ் லாசர்ஸ் ஒரு தடவை ஒரு
ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, அவங்ககிட்ட ஜெபிக்கிறதுக்கு வந்ததான ஒரு வீட்டார் சொன்னாங்களாம், பாஸ்டர் நாங்களும் எங்கள் வீட்டில் குடியிருந்தோம், வாடகை வீட்டில். பிசாசின் தொல்லை ரொம்ப, அங்கே ஏதோ பிசாசு வந்து எங்களை ரொம்ப தொல்லை பண்ணிச்சு. ஆகவே நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போனோம், அந்த வீட்லேயும் பிசாசின் தொல்லை. இன்னொரு வீட்டுக்கு போனோம், அந்த வீட்லேயும் பிசாசின் தொல்லை. எல்லா இடத்துலையும் பிசாசு இருக்குது அப்படின்னாங்களாம். எல்லா வீட்லேயும் பிசாசு வந்துருன்னு சொன்னாங்களாம். அப்போ பிசாசுக்கு பயந்து ஓடனாக்கா பிசாசுக்கு நீங்கள் போகிற வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக உனக்கு இல்லை. இப்போ பிசாசுக்கு பயந்து ஓடுகிறதல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து ஆலோசனை சொன்னேன் என்று சொன்னார். அப்போ எங்கே பாருங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சவனை பார்த்து என்ன பண்ணுறாங்களோ விலகி ஓடிப்போம். இப்போ நாம் எங்கே ஓடுறது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருது, நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எங்கே ஓடுறது? இதைத்தான் அநேகர் செய்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஓடுறாங்க தெரியுமா? இயேசு விட்டு ஓடிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கே ஓடிடுறாங்க? இயேசு விட்டுட்டு போயிடுறாங்க. இயேசு விட்டு எங்கேங்க, நாங்களும் வந்து பார்த்துங்க, பிரச்சனை தீர்வே இல்லைங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை, கடன் மேலே கடன், தொல்லை மேலே தொல்லை, ஜெபத்துக்கு வந்து என்னத்தை சாதிச்சு விடுங்க, கம்மனு வீட்டிலே இருந்துடலாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பழைய நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு பாரம்பரிய நம்பிக்கையில், ஏதோ ஒரு மத நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க, கம்மனு அதிலே இருந்துடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த பிரச்சனையை பார்த்து, இந்த கெர்ஜிக்கிற சிங்கத்தை பார்த்து விலகி மீண்டும் தங்களுடைய பழைய நிலைமைக்கு, பழைய வாழ்க்கைக்கு, பாவ வாழ்க்கைக்கு, நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்கு, ஒரு நிச்சயமில்லாத ஒரு தடுமாற்றமான வாழ்க்கைக்கு, ஒரு சோர்ந்து போன நிலைமைக்கு ஓடிவிடுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன என்று சொன்னால், அவைகளின் மீது ஜெயம் எடுக்கிறதற்கு அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியின் வல்லமையினாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் நாம் பாக்கியம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. ஆமென். நம்முடைய தேவன் யார் என்று அறிந்து வாயிலிருந்து தேவனுடைய வல்லமையையும் விசுவாச வார்த்தையையும் வெளியே வர செய்கிறான். வாசித்து பாருங்க. இப்ப தாவீதை பத்தி 1 சாமுவேல் 17:32. சிம்பிள் வேர்ட்ஸுங்க. தாவீது குறித்து என்ன விவரிச்சிருக்குதா? இவன்கிட்ட நிறைய ஈட்டு இருந்துச்சு, இவன் ரொம்ப பலசாலி, தாவீது ரொம்ப யுத்தத்தில் ப்ராக்டிஸ் எடுத்துவேன். ஒன்றும் இல்லை, அவனை குறித்து ஒரே வசனம் சொல்லுது. அவனே சொல்றான். என்ன சொல்றான்? இந்த சொல்லுங்க வாய் திறந்து, நீங்களும் நான் யாரு? அட பாவமே, இது தெரியாதான் ஐயோன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல. நீங்களும் நானும் யாரு? அவருடைய தேவனுடைய, சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய அடியான். சொல்ல முடியுதா? அது தெரிஞ்சா போதும். இயேசுவின் அடியான். அடியான்னாக்கா இயேசுவின் பிள்ளை, இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அடியன் அப்படின்னாக்கா அவருடைய அடிமை. அவன் சொல்றான், உம்முடைய இந்த பெலிஸ்தனோடு உம்முடைய அடியானாகிய நான். அவன் என்ன சொல்ற தெரியுமா? உம்முடைய அடியான் அப்படின்னும் பொழுது அப்ப அந்த ராஜாவை ஒரு கடவுளுடைய ஸ்தானத்தில் அவங்க பார்க்குவாங்க. அப்போ அவன் 2 விதத்தில் சொல்றான். அடுத்து அவன் சொல்றான், உம்முடைய அடியான் 34 வாசித்து பாருங்க. எப்படி பார்த்தான் நீங்க சொல்லுங்க. இப்ப கோலியாத்தை எப்படி உருவகப்படுத்திச்சு? சவுல் கலங்கினா, இஸ்ரவேல் மக்கள் கலங்கினாங்க, பயந்து ஓடி போனாங்க. இந்த கோலியாத் தாவீது என்கிறதான தேவனுடைய அடியான். அப்படியே சொல்லுங்க, தேவனுடைய
அடியான். எப்படி அந்த பிரச்சனையை பார்த்தான்? அந்த கோலியத்தை எப்படி பார்த்தான்? எப்படி பார்த்தான்? அவைகளில் சிங்கம், கரடி, அப்படிதான் இருக்குதுங்க. சிங்கத்தையும் கரடியும். அப்ப சிங்கத்தையும் கரடியும் போல சிம்பிளா பார்க்கறான். சிங்கம் கூட கொஞ்சம் பெருசா சொல்லலாம், கரடி மாதிரி பார்க்கறான். ஆனா உருவகப்படுத்துறது பெருசா உருவகப்படுத்துது. இவன் எப்படி பார்க்கிறான்? அதனால் தான் எதையும் கூட இயேசுவின் நிழலிலே பார்த்தான். அவைகள் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும் என்று எழுதியிருக்கிறது. எப்படி பார்க்கிறான் இவன்? தன்னோடு இருக்கிற தேவனுக்கு முன்பதாக அவன் ஒப்பிட்டு பார்க்கிறான். என்னோடு நான் என்னுடைய பிரச்சனையை ஒப்பிட்டு பார்க்கவில்லை, எனக்குள் இருக்கிற தேவனோடு அந்த பிரச்சனையை ஒப்பிட்டால் அந்த பிரச்சனை ஒன்றுமில்லை. மத்தேயு 28:20. சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையை விசுவாசித்து என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரோடு கூட அவனை ஒப்பிடும் பொழுது அவன் சிறியவன். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபபேலை சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்னால் பலத்தினால், என்னுடைய பலத்தோடு என்னுடைய பராக்கிரமத்தோடு ஒப்பிட்டு நான் அதை பார்க்கவில்லை. என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நான் அதை பார்க்கும் பொழுது அது எனக்கு சிறிதாய் தெரிகிறது. லூக்கா 18:27. மனுஷனுடைய பார்வையில் நான் பார்க்கும் பொழுது அது முடியாது போல தெரிகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாச பார்வையில் நான் பார்க்கும் பொழுது தேவனால் எல்லாம் கூடும் என்று எனக்கு தெரிகிறது. யாத்திராகமம் 14:14. கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று நான் விசுவாசித்து, அவர் எனக்காய் வழக்காடுகிறவர், பிதாவின் வலது பாரத்தில் எனக்காய் பரிந்து பேசுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வார்த்தையில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நான் என்னுடைய பிரச்சனையை பார்க்கும் பொழுது, கோலியத்தை பார்க்கும் பொழுது, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை பார்க்கும் பொழுது அது எனக்கு சிறியதாய் தெரிகிறது. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதிமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே எனக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனையை, எனக்கு விரோதமான குற்றச்சாட்டை, எனக்கு விரோதமான நிந்தையை, பழியை, கோலியாத்தை, அவனுடைய பயமுறுத்தலான வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அது என்னை திடப்படுத்துகிறது, அது என்னை தேற்றுகிறது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் வெற்றியின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கான ரகசியம். எபேசியர் 5:15-21. ஆனபடியாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான கறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிக்கிறீர்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து தேவ வார்த்தையின் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் கோலியாத்தை பார்க்கும் பொழுது, பிரச்சனையை பார்க்கும் பொழுது, கலங்க செய்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, ஆவியில் நிறைந்து வசனத்தின் வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது எனக்கு அது சாதாரணமாய் தெரிகிறது மாத்திரமல்ல, அதன் மேல் ஜெயத்தையும் ஆவியானவருடைய பலத்தினாலும் வசனம் என்னும் வாளினாலும் நான் ஜெயிக்கிறவனாயிருக்கிறேன். ஆமென். வசனம் என்னும் வாளினாலும் ஆவியின் பலத்தினாலும்.
ஆகவே தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை வருதா, போராட்டங்கள் வருதா? நோ. வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அதனால் தான் தேவனை அறியுங்கள், தேவனை அறியுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உன்னை தொடுகிறவன் தொற்றுவானா? யோசித்து பாருங்க. ஐயோ, என் மேலே இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க, கலங்குறீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். பிறர் உன்னை வசை கூறி இல்லாத சொல்லும் பொழுது மகிழ்ந்து கலிகூறு. பரலோகத்தில் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவனை குறித்து தப்பாக பேசும் பொழுது அவர் கலங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஆவி என்ன சொன்னாரா, நீ கலங்கின அப்படின்னாக்கா பிசாசு ஜெயித்துட்டான், நீ சந்தோஷப்பட்டனாக்கா அவன் வெட்கப்படுறான். ஆகவே உங்களை குறித்து என்னை குறித்து வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை, கற்றுக் கொடுக்கிற ஆவியின் வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்வோம். எப்படி பார்க்கிறான் தாவீது, அவனுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டான். யோசுவா 1:5 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டதை பிடித்து கொண்டான். வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, வாயிலிருந்து வந்துடக்கூடாது, வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தைகள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளணும். அப்பப்போ தடுமாறி வரலாம், ஆனால் மீண்டும் கரெக்ஷன் பண்ணி, இல்லை நான் இப்படி பேச மாட்டேன், நான் இப்படி சொல்ல மாட்டேன், இப்படி அறிக்கை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணி தேவனுக்கு பிரியமான. அதனால்தான் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறார். என் வாயின் வார்த்தைகளும் என் சொற்களும் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் என்று சொல்லி, என்னுடைய வார்த்தைகள் அவரை பிரியப்படுத்துகிறதாய், அவரை மேலே உயர்த்துகிறதாய். அதனால் தான் கர்த்தரை குறித்து நாம் பேச வேண்டும். நாம் 2 பேர் இணைந்து பேசும் பொழுது 3வது ஆளை குறித்து பேசக்கூடாது, கர்த்தரை குறித்து அதிகமாய் பேச வேண்டும். மற்ற காரியங்களை பேசவே கூடாதா பாஸ்டர்? பேசணும், அவசியமானதை பேசிதான் ஆக வேண்டும். சில நியாயங்களை கேட்டுதான் ஆக வேண்டும். சில காரியங்களை விமர்சனம் பண்ணி அதை கலந்து ஆலோசித்தான் ஆக வேண்டும். அதற்கு எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதிகமாய் கர்த்தரை குறித்து பேச வேண்டும். எஸ்ஐக்கு பிரான்சிஸ் அவர் சொல்வார்கள், அதிகமாய் கர்த்தரை குறித்து பேச வசனங்களை பேச தேவ பிள்ளைகளோடு இணைந்து அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அவங்க அற்புதத்தை அவங்க சொல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை நான் சொல்ல, தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவங்க நினைவுபடுத்த, நான் நினைவுபடுத்த, இப்படி தேவ பிள்ளைகளோடு இணைந்து பேச அக்கினி மூழ்கும், அனல் மூண்டது. அதே உட்காந்துக்கிட்டு உலக கதையை, நாட்டு நடப்பை, சினிமாவை பற்றி, அரசியலை பற்றி பேசி பாருங்க, இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடும், கொஞ்ச நஞ்ச சமாதானமும் போயிடும். இதுதான் உலகத்தில் நடக்கிறது. தெரிஞ்சிருந்துமே அந்த வலையில மாட்டி தப்பிக்க முடியாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான அறிவையும் ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் ஆலோசனைகளையும் வேத வசனத்திலிருந்து ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானுடைய துணையோடு, வசனம் என்னும் வாளோடு போற 1 சாமுவேல் 17:36-37 முதலே வாசித்தோம், இன்னொரு தடவை வாசிக்கலாம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியாராகிய நான் கொன்றேன். விருத்தசேதனமில்லாத இந்த பெலிஸ்தனுக்கு அவர்களில் ஒன்றை கொடுப்பார், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளில் மிதித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார் என்றார். போதும். எப்படி சொல்கிறான், எப்படி பேசுகிறான் பாருங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, மோதி பார்க்குறேன், என்ன நடக்குமோ தெரில. முடிவு எடுத்துட்டான், நான் தான் ஜெயிப்பேன், அவனை கொல்லும் அப்படின்னு சொல்லி. அடுத்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான் பாருங்க. அவங்ககிட்ட போய் நிற்கும் பொழுது அவன் இன்னும் கொஞ்சம் மிரட்டுறான் இவனை பார்த்து. என்ன நாயா, அப்படியா இப்படியா, என்ன வந்து நிற்கிறேன், நான் போதும் வந்து நிற்கிறேன், நீ நாயா அப்பேயா எனக்கு மிரட்டுறான். மிரட்டும் பொழுது அவன் சொல்கிறதெல்லாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 17:45-47. எஸ் எஸ். ஓ, தேங்க்யூ லார்ட். ஆமென். ஆமென். ஹalleluya. எதுல வரேன்? ஹalleluya. கர்த்தர் உன்னை கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லுங்களா? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம்
சொல்லுங்க, யுத்தம் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடையது. அவருக்கு பட்டயம் தேவையில்லை, ஏடிஎம் தேவையில்லைங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கு பட்டயம் ஏடிஎம் தேவையில்லை. உங்களை சுகமாக்கிறதுக்கு மருந்து மாத்திரை கூட தேவையில்லை. நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க, அநேக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்கீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதோ பெரிய ஒரு பிஸ்னஸ் தேவையில்லை. நீங்கள் செய்கிற தொழில் போதும். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய படிச்சிருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் பட்டயத்தையும் ஈட்டியும் நம்புகிறவர் அல்ல. அவர் உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கிறவர், உங்களுடைய உறுதியான விசுவாசத்தை பார்க்கிறவர். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் அப்படின்னு எழுதியிருக்கிறது. பவுல் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார். தாவீது சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு இறங்கி அவன் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு. ஆமென். இதுதான் தேவனை குறித்து அறிய வேண்டிய அறிவு. மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் பவர் ஆஃப் அத்தாரிட்டி. அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்லாம் இருக்கிற உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தாரிட்டி என்ன தெரியுமா? எதை கட்டுறீங்க? கட்டவில்லைங்க. கட்டவில்லைங்க. பிசாசின் கிரியைகளை கட்டுங்க, நன்மைகளை கட்டவில்லைங்க. எப்படி கட்டவில்லைக்கு போகிறீங்க? வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க, வாக்குத்தத்தங்களையே சொல்லுங்க. பிசாசு குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகளை அவனுக்கு நேராக வீசுங்க. உங்களுக்கு ஆதரவாய் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனைகளை கூட்ட மாட்டார் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுங்க. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுங்க. எழுதியிருக்கிறதை வாயில் சொல்லுங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறதே என்று அவனுக்கு சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்கள், அவங்க உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு அவனுக்கு சொல்லுங்க. எழுதுனதை சொல்லுங்க. அதைத்தான் யோசுவா 1:5 படிக்கும் பொழுது தாவீது கற்றுக்கொண்டான். வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இவன் ஆடு மேய்க்கும் பொழுதும், இவன் வேலை செய்யும் பொழுதும், ராஜாவின் அரண்மனையில் அவன் அந்த இசைக்கரியை வாசிக்கும் பொழுதும் தேவனை உயர்த்தினான். என்னென்ன உயர்த்தியிருப்பான்? இவர் பெரியவர், இவர் நல்லவர், இவர் இஸ்ரவேல் மக்களை பார்வோனின் அடிமைத்திலிருந்து ரட்சித்தவர், சேனைகளை செங்கடலில் மூழ்கடிக்க செய்தவர், கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவர், மாறாவை மதுரமாய் மாற்றினவர், இந்த நல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு பாடிட்டே இருந்திருப்பான். பாடிட்டே இருந்தவனோடு தேவன் இருந்தார். தேவன் இருக்கிறவனோடு கூட தேவ மகிமை தங்கியிருந்தது. தேவ மகிமையினால் பிரச்சனைக்கு நேராக நிற்கிறான். அந்த பிரச்சனை வாய்த்தான் தீர வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு பரிகாரத்தையும் ஜெயத்தையும் இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். மிகவும் ஞானமாய் விவேகமாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது நாம் தோற்க முடியாது, வெட்கப்பட முடியாது. அதனால் தான் தைரியமாய் நான் சொல்லுவேன், இயேசுவை நம்பினால் வெட்கப்பட முடியாது. இயேசுவை நம்பினால் வெட்கப்பட முடியாது. ஏதோ ஜெபத்தை கோயிலுக்கு வந்துட்டு போய் வெட்கப்பட்டுடலாம், ஜெபிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் நடக்கலை, வெட்கப்பட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் வெட்கப்படுகிறதற்கு நோ சான்ஸ். எழுந்து நிற்போம். எல்லாரும் நம்ம அறிக்கை பண்ணுவோம். கடைசியாக என் சகோதரரே, சொல்லுங்க, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
சத்தியம் என்னும் கச்சையையும் உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருப்பேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. அறிக்கை பண்ணின இந்த வார்த்தையின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியினாலும் நம்முடைய வார்த்தையினாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் நிரப்பப்பட்டிருக்க தொடர்ந்து உம்முடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புவாராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள் மீதும் பிரச்சனையின் மீதும் ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைக்கிற எல்லா கலங்க செய்கிற சூழ்நிலைகள் மீதும் பரிசுத்த ஆவியின் துணையோடும் வார்த்தை என்ற வாளோடும் ஜெயிக்க நீர் உதவி செய்வீராக. நீர் வழிகாட்டுவீராக. நீர் மன உறுதியை தருவீராக. நீர் திடனை தருவீராக. நீர் மனதில் பலனை உண்டு பண்ணுவீராக. கர்த்தரிலும் சத்துவத்திலும் பலப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.